जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदा पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित जम्बो फलसार पक्षितम उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செலுத்துறது, நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு, எதெல்லாம் மைனஸ்ஸு, எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால், குடும்பம், வேலை, தொழில், உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை, விவாகரத்து, 2வது திருமணம், காதல் வாழ்க்கை, சொத்து வாங்குதல், சொத்து வழக்கு தீர்ப்பு, இது எல்லாமே இதில் உள்ளடங்கி, உடல் நலம், பணபலம், மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது, பொதுவாகவே ஷேர் மார்க்கெட், லக்கி நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள், என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது நல்லது கெட்டது, ஆக்சிடெண்ட் வார்னிங், முக்கியமாக இது வாழ்க்கையில் 2026 ஆக்சிடெண்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாம் எப்போ, அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயங்கள் பொதுவாகவே 27 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது. இப்போ பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உடைய மேஷ ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது போல் 27 நட்சத்திரத்திற்கும் 12 ராசிகள், இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும், என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க, சுவாமி சொல்லியிருக்காங்க, இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்கு 2026 வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2025 ப்ளஸ் மைனஸில் நிறைய விஷயங்கள் இருந்தது. 2வது பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நிறைய ஏமாற்றங்களை, நம்பிக்கை துரோகங்களை நிறையா சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். 2026 ஆண்டில் ஓரளவுக்கு எனக்கு இனிமேலாவது கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் வருமா. மூல நட்சத்திரம் தனுசு ராசி, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் 1-2 பாதம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பூராடம் போராட்டம், கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். புதுமண தம்பதிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் மாதிரி குழந்தை பிறந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாமே நன்னா இருக்கும். சிறு சிறு மன வருத்தங்கள் இருந்தாலும் போக போக சில விஷயங்கள் சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2026 ஆண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இதில் நம்ம சொல்ல போகிறோன்னா, எழுச்சி காணும் வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை காணக்கூடிய வருடமாக அமையும். வாய்ப்புகளும் வளர்ச்சியும் திருப்பு முனைகளும் உள்ள ஒரு வருடமாக அமையும். சில அபாய சூழ்நிலைகளும் உண்டு, கவனமாக இருக்கவும். சரிங்களா? 1. 2வது உங்களுடைய அதாவது தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வளை அப்படின்னு சொல்லும்போது குரு சிறப்பாக செயல்படும் ஆண்டு. குரு சில விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். வேலை, பயணம், பணவரவு மற்றும் எதிர்பாராத வளர்ச்சி, இதெல்லாம் உங்கள் ராசிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா விபத்து அபாயம் உண்டு, கவனமாக இருக்கணும். மார்ச் ஏப்ரல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சுமூகமாக, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக போயின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருசக்கர வாகனத்தில் குடும்பத்தில் கவனம் தேவை, மன அழுத்தம் தவிர்க்க வேண்டிய காலம். சில நேரத்தில் மன வருத்தங்களை எல்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. அதாவது பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, பணவரவு அதிகரிப்பு, வீட்டில் சந்தோஷ நிகழ்வுகள், புதிய சொத்து வாங்கும் யோசனை, வெற்றி, காதல் நம்பிக்கை அதிகரிப்பு, இதெல்லாம் உண்டு. நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அலர்ட், ஆக்சிடென்ட் அலர்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். தவறான நண்பர்கள் அல்லது தவறான வழிகாட்டல் அப்படிங்கிறது இருக்கும். செப்டம்பரில் பண சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கவனமாக இருங்க. வேலை, பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது
பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் அலுவலக அரசியல் அதிகரிக்கும். அதாவது இந்த சில பேர் ஏன்பா வேலை செய்கிற இடத்துல கூட பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். டிசம்பர் மாதத்தில் தொழிலில் பெரிய பிரேக் த்ரூ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கூட்டு தொழிலில் தகராறு மற்றும் ஆவணம் இல்லாமல் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா வரும். அதாவது ப்ராப்பரான சில விஷயங்கள்லாம் சைன்லாம் இல்லாமல், சில விஷயங்கள்லாம் ஆவணங்கள் இல்லாமல் கையெழுத்திட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் குடும்பத்தில் உற்சாகம், ஆனால் நடுநிலை மாதங்களில் சில மன அழுத்தங்கள் இருக்கும். தம்பதிகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலிருந்து செப்டம்பர் வரைக்கும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள், நற்செய்திகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஏப்ரல், ஜூலை, நவம்பர் மாதத்துலலாம் ப்ராப்பர்ட்டி பதிகிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது அக்டோபர் மாதத்தில் மட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அளவில் பண இழப்பு அல்லது திடீர் செலவு வரத்துக்கான வாய்ப்புகள் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டித் தேர்வில் சிறந்த வெற்றி, அதே போல் வெளிநாட்டு படிப்பு இதெல்லாமே மாணவிகளுக்கு சரியாக இருக்கும். பழைய வழக்குகள் முழுமையாக முடிந்து சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பரில் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்திட வேண்டாம். நிலத்தகராறு இருந்தால் ஏப்ரல், ஜூலை மாதத்தில் சிறந்த முடிவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆக்சிடென்ட் அலர்ட் சொல்லியிருக்கேன். மார்ச், ஏப்ரல், செப்டம்பரில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி, நீண்ட டிரைவ்லாம் காரில் போகிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேக் பெயின், அதே போல் டைஜஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பட்டமங்கலம் குருஸ்தலம் போயிட்டு வர்றது உங்கள் ராசிக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குரு வழிபாடு, குரு ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். லக்கி கலர் மஞ்சள், அதிர்ஷ்ட எண்கள் 3. ஸோ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 தீபமாவது ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி, வாரம் ஒரு முறை ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்பு. இந்த ஸ்லோகத்தை சேர்த்து சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்திம் அனுகிரகம் குருகுரு. இதை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து வேளானால் தனுர் ராசிக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.